தனபால் மட்டுமல்ல, பட்டியலின முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் புறக்கணிப்பு. பிரஷரில் எடப்பாடி. அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் தலித் சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது விவாதமாகி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் தனபால், முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா மற்றும் ராஜலட்சுமி ஆகியோரின் பெயர்களும் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறல. சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது 127 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக நேரடியாக 167 தொகுதிகளில் போட்டியிட இருக்குது. அதேபோல் கூட்டணி கட்சிகள் 4 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இதில் இன்னும் 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை மட்டும் அதிமுக அறிவிக்கல. குறிப்பாக சென்னையில் உள்ள 12 தொகுதிகளில் மட்டும் அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்காமல் அமைதி காத்து வருது. இந்த 150 வேட்பாளர்களில் ஒரே ஒருவர் மட்டுமே இஸ்லாமியர். அதே போல 17 பெண்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 17 பெண்களில் 11 பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் பலரின் பெயர்களும் இடம்பெறல. குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் தனபாலின் பெயர் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலிலும் இடம்பெறல. அவர் தொடர்ந்து போட்டியிட்டு வென்ற அவிநாசி தொகுதியும் பாஜக வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே போல தலித் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான ராஜலட்சுமி, முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படலை. இது விவாதமாகி இருக்கு. ஏனென்றால் 2021 தேர்தலில் தோல்வியடைந்த பல்வேறு முன்னாள் அமைச்சர்களுக்கும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு அளித்திருக்கிறார். ஆனால் தலித் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சீனியர் நிர்வாகிகளுக்கு மட்டும் வாய்ப்பு அளிக்கப்படலை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. மற்ற சமூக அமைச்சர்கள் தங்கள் மாவட்டத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வாய்ப்பு கொடுக்கும் அதிமுக தலித் சமூக முன்னாள் அமைச்சருக்கு மட்டும் வாய்ப்பு அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் அதிகரித்திருக்கு. நேற்றைக்கு முன்தினம் மயிலாப்பூர்ல முத தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதிலே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது. 3 அமைச்சர்கள், நான் சொன்ன கருத்துக்கு 3 அமைச்சர்கள் ஏதோ பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. இன்றைக்கு நாங்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு பெருகி வருகின்ற காரணத்தினாலே ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும்.